வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஒரு யூடியூப் சேனல்ல வச்சிருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல்ல எப்படிப்பா ஒரு மூவியை ரிவ்யூ பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இரவின் நிழல் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. அந்த மூவி புது மூவி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சேனல்ல மூவி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கீவேர்ட்ஸுக்கு அந்த நாளைக்கு சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈஸியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸை கெயின் பண்ண முடியும். அதனால ஒரு மூவி ரிவ்யூ நீங்க பண்ண போறீங்க உங்களுடைய சேனல்ல அப்படின்னா அதோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்த நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபார்மெட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு உங்க ஸ்டைல்ல உங்களோட யூடியூப் சேனலை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸுமே சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இரவின் நிழல் இருக்கு இல்லையா, அந்த படமை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி ஃபார்மேட் பண்ணணும் ஒரு ரிவ்யூ அப்படின்ற விஷயத்த சொல்றேன் பாருங்க. நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவி நேம் இருக்கு இல்லையா, அதை போல்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி ரிவ்யூ அந்த படத்தோட பேரு இரவின் நிழல் அப்படின்ற மாதிரி அந்த மூவி நேமை மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிற மாதிரி மூவி நேமை ஃபர்ஸ்ட் போல்டா சொல்லுங்க, சரியா. ரெண்டாவது பாயிண்ட் அந்த மூவியை பொறுத்தளவுக்கு யாருடைய பேரு யாருடைய கேரக்டர் மக்களுக்கு ஆல்ரெடி அதிகமா தெரியும் அப்படின்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரவின் நிழல் அப்படின்ற படத்துல பார்த்திபன் சாரோட அந்த பேரோ அந்த கேரக்டர் மக்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அவரை பத்தி ஒரு சில விஷயத்த சூப்பரா சொல்ல ஆரம்பிங்க அவரோட ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திபன் சாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னா 1984 வருஷத்துல இருந்தே பாக்கியராஜ் சார் இருக்கார் இல்லையா, அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட 14 படத்துல. அப்படின்றதுமே அவர் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 60க்கும் மேற்பட்ட படத்துல எக்கச்சக்கமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியா சொல்லுங்க. அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டருடைய ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்ல அவர் அந்த மாதிரி மிகப்பெரிய ரோல் ஆல்ரெடி வச்சிட்டு இருக்கிற அவர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கேரக்டர்ல என்ன மாதிரியான யூனிக்னஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத கண்டிப்பா பேசி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இரவின் நிழல் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, இந்த படம் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நான் லீனியர் மூவி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது மூவில பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல கேமரா ஆரம்பிக்கும் போது ஆன் பண்ணுவாங்க, படம் முடியும் போது தான் ஓகேவா எல்லாருமே ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கேமராவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ஷாட் மூவியா பார்த்தீங்கன்னா சூப்பர்பா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்டா நான் லீனியர் மூவியா வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா படத்துல அதை நீங்க ஸ்பெஷலா மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் லீனியர் பிலிமா வெளியே வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால என்னுடைய ஆசை கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஆஸ்கார் விருதுக்கு தகுதி பெறணும் அப்படின்றத நான் கண்டிப்பா நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டை இந்த மாதிரி யூனிக்னஸா வெளியே வரக்கூடிய படத்துக்கு அதிகமா கொடுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். அண்ட் நீங்க சொல்லக்கூடிய நாலாவது பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மூவி நேம் இருக்கு இல்லையா, அதையுமே அந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. படத்தோட பேரு எதுக்காண்டி வச்சிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கனெக்டிவிட்டியை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரவின் நிழல் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அதை இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இரவின் நிழல் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். நிழல் அப்படின்றது எப்ப வரும், சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நம்ம நிழல் கீழே விழுகும், இல்லைன்னா வேற ஏதாவது லைட் இருக்கு இல்லையா அது படும்போது ஆட்டோமேட்டிக்கா நிழல் அப்படின்றது உருவாகும். ஆனால் இரவின் நிழல் அப்படின்னா இரவுல நிழலே வராது, ஓகேவா. ஸோ நாட் பாசிபிளான விஷயத்த இந்த படம் மூலியமா பாசிபிள் ஆக்கி காமிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்டைரக்டா மூவி நேமை வச்சு சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த படத்தை ரிவ்யூ பண்ணாலுமே அந்த படத்தோட பேரையுமே அந்த படத்துல ஒரு சில விஷயம் வந்திருக்கும் இல்லையா, அதையுமே கனெக்ட் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருக்கணும்.
அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து பல ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு டைரக்டாவே ரிவ்யூ கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்டா பார்த்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து மக்கள் என்ன ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க நெகட்டிவா சொல்றாங்கன்னா எதுக்காக நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து எலாபரேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்னா அது எதுக்கு பாசிட்டிவா சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயம் வந்து படத்துக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் ஆறாவது கடைசியான பாயிண்டா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மூவி ரிவ்யூ உங்க சேனல்ல பண்றீங்கன்னா அந்த படத்தை பத்தி ஒரு கியூரியாசிட்டியை வந்து மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பான முறையில மூவி ரிவ்யூ பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்து அந்த மூவியோட ஃபுல்லா மைய கருத்தையுமே சொல்லிட்டு ஸ்பாயிலரா பண்ணாம ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி அந்த ஃபுல் படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். அப்படி ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ண வரும்போது அந்த படத்தோட மைய கருத்தை ஃபுல்லா சொல்லி ஸ்பாயிலரா பண்ணாம கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும் வகையில அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸை வந்து கரெக்டா நீங்க வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டெப்பா அழகா சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு சீன் கண்டிப்பா நான் படத்துல போய் பார்த்தாகணும்பா அப்படின்ற கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வீடியோஸை மக்கள் ஃபுல்லா பார்க்கறது மட்டுமே இல்லாம அந்த படத்தையும் போய் சப்போர்ட் பண்றதுக்குமே வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவின் நிழல் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட மூவியை தான் ரிவ்யூ பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஃபார்மட்டையுமே இப்போ நான் ஒரு சில லைன் சொன்னேன் இல்லையா, அதையுமே எக்ஸாக்டா காப்பி பண்ணிட்டே போய் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனாலுமே நீங்களா ஒரு சில பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அதே மாதிரி மூவிஸ் நிறைய வர வர பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே உங்களுக்காண்டி என்ன மாதிரி பாயிண்ட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணும்போது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காண்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.